இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சிலரும் சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். யோவான் 2:12. இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கானா ஊரில் செய்த பின்னாலே இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் எல்லாரும் சேர்ந்து சீடர்களோடு சேர்ந்து கப்பர்நகூமுக்கு போகிறார்கள். அங்கே சில நாள் தங்கினார்கள். அப்போ இன்னும் இயேசுவை விட்டு அந்த தாயும் அந்த சகோதரர்களும் என்ன ஆகலை, அண்ணன் ஊழியம் செய்யட்டும், இல்லைனாக்கா என் மகன் ஊழியம் செய்யணும், நம்ம அவரை தொந்தரவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலை இன்னும் அவங்களுக்கு வரல. அவங்களுக்கும் அந்த ஊழியத்தில் பங்குண்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து அந்த கப்பர்நகூம்ங்கிற அந்த கலிலேயா பட்டணத்தை ஒரு முக்கியமான ஊழிய மையமாக வைத்து செயல்பட்டார் என்று நாம் வேதத்தின் பல இடங்களில் பார்க்கிறோம். கப்பர்நகூமில் தான் அவருடைய ஊழியத்தோட தலைமையகம் என்று கூட நம்ம சொல்ல முடியும். கடைசி நாட்களில் எருசலேமில் அதிகமாக இருந்திருந்தாலும் ஆனால் அதிகமான ஊழியத்தை கப்பர்நகூமை மையமாக வைத்து தான் ஆண்டவராகிய இயேசு செய்தார். ஆகவே அவருடைய தாயார், அவருடைய சகோதரர், அவருடைய சீடர், இந்த மக்கள் எல்லாரும் கப்பர்நகூமுக்கு போனாங்க. அங்கே சில நாள் தங்கினாங்க. எங்கே தங்கினாங்க? ஒரு கால் இயேசு கிறிஸ்துடைய உறவின் முறையாகிய யோவான், யாக்கோபு அவங்க வீட்டில் கூட தங்கியிருக்கலாம். கசின்னு சொல்கிறாங்க. இயேசுவுக்கு கசின் பிரதர்ஸ் தான் யார்? யோவான், யாக்கோபுன்னு வேத பண்டிதர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருந்திருந்தா அவங்க வீடு அங்கே இருந்துச்சான்னு தெரில. ஆனால் கப்பர்நகூமில் நம்ம பிற வசனங்களில் பார்க்கும்போது பேதுருவுக்கு மாமியாரோட வீடு கப்பர்நகூமில் இருந்தது. அப்போ அந்த மாமியார் வீட்டை ஒரு ஊழிய மையமாக வைத்து தான் ஊழியங்கள் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே கப்பர்நகூம் என்கிற அந்த ஊருக்கு அவங்க எல்லாரும் போய் சில நாள் தங்கினார்கள். பிரியமானவர்களே, எந்த இடத்துல நாம் ஆண்டவரோடையே கூட இருக்கணும், எந்த இடத்துல நம்முடைய குடும்பத்தாரை கூட்டி வைக்கணும், எந்த இடத்துல நம்முடைய நண்பர்களோடு பழகணும், எந்த அளவில் அந்த பழக்கமும் சிநேகமும் இருக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தெளிவாக புரிந்திருப்பது மிக மிக அவசியம். இந்த தெளிவு இயேசுடைய தாயார் சகோதரருக்கு துவக்க காலத்தில் வரலங்கிறத இந்த வசனம் சொல்லுது. ஆகவே அப்படிப்பட்ட விழிப்புணர்வை நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்துவோம். ஆண்டவருக்காக தொடர்ந்து பணிவிடை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.